ராகு தசை அல்லது கேது தசை அல்லது அதனுடைய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடக்குதுன்னா அப்ப வேலையில இடம் மாறலாமா, மாறினா அது சேஃபா இருக்குமா, அதை எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இதுக்கு நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஜாதகத்தை வச்சோம்னாலே போதும், டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல கேது தசை நடந்துட்டு இருக்குது. இந்த கேது தசையில இடமாற்றம் பண்ணலாமா, வேலையில சுவிட்ச் ஓவர் ஆகலாமா அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கேது தசை இந்த ஜாதகத்துக்கு நடக்குதா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. எஸ், கேது தசை நடக்குது. இப்போ கேது எப்படி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு, 6ஆம் இடத்துல கேது இருக்கனால வேலையில ட்ரபிள் இருக்கும். ஆனா இவர் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா மாறிடலாம், இல்லாட்டி மாறக்கூடாது. கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? குரு. கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் யாருன்னு பாருங்க. அவர் மூல நட்சத்திரம் சுயசாரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப கேதுவுக்கான டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டா புதனும் குருவும் தான். இது நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் எப்படி எடுக்கிறதுன்னு. இங்க புதனும் குருவும் எப்படி உட்காந்துருக்காங்க, சஷ்டாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ன்னு உட்காந்துருக்காங்க. இப்படி உட்காந்துருந்தா இந்த பீரியட்ல வேலையில இடம் மாறினா அந்த வேலை திருப்திகரமா ஓடுறதுக்கான அமைப்பு இல்லை. அந்த சேஞ்ச் பாசிட்டிவான சேஞ்சா இருக்காது. ஸோ மோரோவர் இந்த கேது தசை முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் அதே இடத்துல தொடர்ந்து வேலை பார்க்கறது தான் சேஃப்டி. இப்படி ஒரு முடிவு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி வேலை பார்த்தா வேலை சேஃபாக இருக்கும்.